கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேயற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தி பிடிக்கணும். இதுதான் ஆண்டவருடைய ஆசை, என்னுடைய விருப்பம். அதற்படியே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்காரு? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, என் கிருபை மட்டும் உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, அது உனக்கு போதுமானதாக இருக்கும். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இன்றைக்கி ஒருவேளை வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்தித்ததன் நிமித்தம், நிறைய வியாதிகளை சந்தித்ததன் நிமித்தம், ஆண்டவரே இந்த பிரச்சனையை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இது என் சரீரத்தை குத்திக்கிட்டே இருக்குது ஆண்டவரே, இல்லைன்னா இந்த பிரச்சனை என்னுடைய சமாதானத்தை கெடுத்துக்கிட்டே இருக்குது ஆண்டவரே என்று சொல்லி உன் வாழ்க்கையில் நிம்மதியை பறித்த ஏதோ ஒரு சம்பவம், ஒரு முள் மாதிரி உன் சரீரத்தில் இருக்கலாம், உன் வாழ்க்கையில் இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்கலாம். அந்த முள் எதுவாய் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் கிருபை அந்த விஷயத்தில் உனக்கு உதவி செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சரீரத்தில் ஒரு முள் குத்திக்கிட்டே இருக்கும்போது, ஏதோ ஒரு பலவீனம், ஒரு வியாதி, ஏதோ ஒரு காரியம் அவருடைய மனசை, உடம்பை வேதனைப்படுத்திகிட்டே இருக்கும் பொழுது 3 முறை ஜபிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய அந்த பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா அந்த பலவீனத்தின் மத்தியிலே என்னுடைய பலன் பூரணமாய் இறங்கி அதை தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து தப்பித்து வரக்கூடிய வழியும் அது உண்டு பண்ணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனுஷனே பார்க்க முடியாதுங்க. பிரச்சனைகளை எப்படி நம்ம மேற்கொள்ளுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கிருபையை எடுத்துக்கொண்டு தான் நம்ம மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு உனக்கு என்ன பலவீனம், சரீரத்தில் என்ன பிரச்சனை, தலைவலியா, கழுத்து வலியா, இடுப்பு வலியா, ஸ்பைனல் பிரச்சனையா, பிரெயின் டியூமரா, இல்லைன்னாச்சுன்னா என்ன கொள்ளைனே, கேன்சர் வியாதியா, டிபி வியாதியா, தோலில் ஒரே பிரச்சனை, அரிப்பு இருக்கிறதா, இல்லை தோலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கிறதா, இருதய வியாதியா, கிட்னி பிரச்சனையா, லங்ஸா, லிவரா, என்ன ப்ராப்ளம் உனக்கு, என்ன கை கால் இடுப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற, ஆனாலும் இன்னும் அது மாறலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலன் பவுலுக்கு சொன்ன பதில் தான் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பலவீனத்தை காட்டிலும் கர்த்தருடைய பலம் உனக்குள்ளே இறங்கும் பொழுது அந்த பலவீனம் சரீரத்தில் இருக்கிறதே நீ மறந்து போகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். சிலர் பார்த்திங்கன்னா பலவீனம் இல்லைன்னாலும் மனசளவில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறதா மனசில் நினச்சிக்கிட்டே இருந்துட்டு அதனாலே தன்னுடைய வாழ்க்கையை விரயமாக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும்ப்பா, என்ன பலவீனம் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது, என் கிருபை அதோட மேலானதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய எல்லா பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாக இருந்து உன்னை நடத்தும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. எதெல்லாம் ஆகலையோ அதெல்லாம் இனி கர்த்தருடைய ஆவியினாலும் தேவனுடைய கிருபையினாலும் என் பிள்ளைகளுக்கு ஆகட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். என்னுடைய சரீரத்தில் இருக்க எல்லா கொள்ளை நோய்கள் மத்தியிலே ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட்டு அற்புதங்களை செய்வதாக. என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாம் வீசிங் பிரச்சனைகள், சைனஸ், மூச்சு திணறல்கள், இழுப்பு வியாதிகள் எல்லாவற்றின் மத்தியிலே ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட்டு என் பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இழந்து போன சகலத்தையும் என் பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளட்டும். இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், செல்வாக்குகள் எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பி கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணுவீராக. நீர் என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இறங்க பண்ணுகிற தெய்வீக பலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.